ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் கேட்கப்பட்ட ஒரு இலக்கண குறிப்பு கேள்வி சந்தேகம் கேட்டிருந்தீங்க. அது ஏற்கனவே கேட்டிருந்தீங்க. நான் அது வீடியோ போட மறந்துட்டேன். இந்த வீடியோவில் அதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். கடற்கரை சாலை, இதுக்கான இலக்கண குறிப்பு ஏழாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. இதை விரித்து எழுதணும்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா, கடற்கரை கண் உள்ள சாலை அப்படின்னு விரித்து எழுதலாம். இப்போ கண்கிறது என்ன அப்படின்னா ஏழாம் வேற்றுமை உருபு. இது எங்கே வரும் அப்படின்னா இடப்பொருளில் வரும். அதாவது கடற்கரைங்கிறது ஒரு இடத்தை குறிக்கிறது. அந்த மாதிரி இடப்பொருளில் வரக்கூடியது தான் இந்த கண்கிறது. அது ஏழாம் வேற்றுமை உருபு. அடுத்தது அதனுடைய பயன் உள்ள என்ற சொல்லும் மறைந்து வந்துள்ளது. அப்போ கண்கிற ஏழாம் வேற்றுமை உருபும் உள்ளங்கிற பயனும் மறைந்து வந்துள்ளது. அதனால் இது ஏழாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. அடுத்தது பாருங்க, புதுமனை புகுவிழா, இதுவும் ஏழாம் வேற்றுமை தொகை. இதை விரித்து எழுதணும்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா புதுமனையில் புகுவிழா அப்படின்னு எழுதலாம். அப்போ இந்த இடத்துல என்ன மறைந்து வந்துள்ளது? இல்ங்கிற ஏழாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்துள்ளது. அப்போ நீங்கள் கேட்கலாம், இல்ங்கிறது ஐந்தாம் வேற்றுமை உருபையும் குறிக்குமே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் ஏழாம் வேற்றுமை உருபில் வர்றது இடத்தை குறிக்கும். ஐந்தாம் வேற்றுமை உருபில் வர்றது நீங்கள் பொருளில் வரும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல புதுமனைங்கிற இடத்தை குறிக்குது. அப்போ இந்த இடத்துல இல்ங்கிறது ஏழாம் வேற்றுமை உருபை குறிக்குது. அது மறைந்து வந்துள்ளதுனால ஏழாம் வேற்றுமை தொகை. அடுத்தது உரிமை குரல், இது நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. இதை விரித்து எழுதணும்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா உரிமைக்கு உரிய குரல். இதில் கு அப்படிங்கிற நான்காம் வேற்றுமை உருபு மறைந்து வந்துள்ளது. அதே மாதிரி உரிய அப்படிங்கிற பயன் மறைந்து வந்துள்ளது. அதனால இது நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. அடுத்து பாருங்க, பருத்தி துணி, இது மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. இது எப்படி விரித்து எழுதலாம்னா பருத்தியால் செய்த துணி அப்படின்னு விரித்து எழுதலாம். இதில் ஆள் அப்படிங்கிற மூன்றாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்துள்ளது. அதே மாதிரி பருத்தியால் செய்த துணி அல்லது பருத்தியால் ஆன துணி, ஆன அப்படிங்கிற சொல்லும் மறைந்து வந்துள்ளது. அதாவது பயனும் மறைந்து வந்துள்ளது. அதனால இது மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.